சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. காய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னா உங்களுடைய ஒரு குட் நியூஸ் தான் கிடைக்க போகிறோம். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இது என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து திடீரென்னு நாங்கள் வந்து ஓர்டருக்கு வடை சுட்டு கொண்டிருந்த நாங்கள் அதை விட ரொம்ப ஓர்டர்கள் எல்லாம் நாங்கள் போத்துகளுக்கு எல்லாம் போட்டு வச்சிருந்த வேலை இன்றைக்கு திடீரென்னு ஒரு கோல் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் வடை வேணுமென்று சொல்லிச்சுன்னா ஓகே வாங்க, பிரச்சனை இல்லை, கிடக்கிறத நாங்கள் சமாளித்து கொடுப்போம்னு சொல்லி அவைய வேலை பண்ணிட்டோம். வந்துச்சு நம்மட்டு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கிட்ட வரும். அதில் 4-5 பேர் தான் உள்ள வந்தவியம். அதில் ஒரு அக்கா ஒரு ஆள், மிச்சம் எல்லாம் ஆங்கிலாக்கள் வந்தவியல், அண்ணாக்கள் 2 அப்படி வந்தவியல். பெரிய சந்தோஷமாயிட்டேன். என்னென்னு சொன்னால் இங்கேருந்து வந்திருக்கணும்னு சொன்னால் கனடாவில் இருந்து வந்தவியல். உண்மையா பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அவியல் வந்து எள்ளுப்பா லட்டு அது இதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு உண்மையா ஒரு இல்லாத வேலையில எங்களுக்கு ஒரு மன கஷ்டமா போயிடுது. என்னன்னு சொன்னா அவியல் கேக்குள்ள கொடுக்கறதுக்கு இல்லையேண்டு. ஆனா அவியல் அடிச்சுட்டு வந்துருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நான் அவைக்கு செய்து வடிவா கொடுத்து அனுப்பியிருப்பேன். அவ எனக்கு வந்து கிட்ட எங்களை டவுன்ல இருந்து 5 நிமிஷம் பார அளவில் தான் எங்களுக்கு கால் பண்ணி இருந்தவியல். உண்மையாவே இதுல சொறி என்னன்னு சொன்னா வேலையோட எனக்கு சொல்லிட்டு வந்துச்சுன்னு சொன்னா நான் அவைக்கு சரியான முறையில அவைக்கு செய்து வச்சிருந்து கொடுத்துருப்பேன். பிறகு பார்த்தா டக்குன்னுங்கள்ட்ட வடை இருந்தது. டக்குன்னு அவியல் வடையண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட வேணுமான்னு சொல்லி உண்மையில ஓர்டர் வடையில இன்றைக்கு பார்சல் போட வேணும். நாங்கள் 2 பேருக்கு இன்றைக்கு பார்சல் அனுப்ப வேணும். அதனால இவைக்கு கிடந்ததை தான் இன்றைக்கு கொடுத்து விட்டேன். நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 பேக்கெட்டு கொடுத்து விட்டோம். நாங்கள் காணாது அனவியலுக்கு இருந்தாலும் தூளுகள் கேட்டவியல். ஓகே, நாங்கள் அதில் 10-10.5 கிலோ தூளுகளுக்கிட்ட திரிச்சு நாங்கள் ரெடியாக நேற்றிய தினம்தான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தோம். நாங்கள் உண்மையாவியல் கேட்டபடியாக நாங்கள் அந்த வேற ஓர்டர்கள் டக்குன்னு நாங்கள் மாற்றி கொடுத்துடலாம் தானே. பின்ன சரி அவை கேட்டவியல் அதையும் கூட தான் கேட்டவியல். 10 கிலோ 12 கிலோ தான் அவியல் கேட்டவியல். நான் வந்து கிடந்ததை தான் 8 கிலோவை கொடுத்துருக்குறேன். உண்மையாகவே பெரிய சந்தோஷமா இருக்குது. அவியல் எனக்கு என்ற பெருமதி கேட்டதை விட கூடத்தான் எனக்கு தந்துட்டு போயிருக்கணும். அவைகளுக்கும் பெரிய ஒரு நன்றி. வந்து எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி இன்றைக்கு நான் சொல்லிட்டு தான் என்ன சாப்பாடுன்னு நான் பார்க்க போறேன். உண்மையா திருப்பியும் சொல்றேன், அந்த வந்த அவைகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு நன்றி. நான் திருப்பியும் சொல்லிவிட்டேன், நீங்கள் எப்பவும் என்னட்ட வர்றன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஒரு கடைசி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நான் இன்னும் அவையில நான் கவர்றதா இருக்கும். உண்மையா பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு. சந்தோஷம் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷத்துல இருக்கிறேன். அவியல் வந்தது உண்மையா பெரிய சந்தோஷம். அக்காக்கள் அண்ணாக்கள் அங்களாக்கள் எல்லாருமே பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் உங்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறேன். நன்றி. ஓகே, நீங்கள் மீண்டும் திருப்பி வந்தால் வாங்க, என்னட்ட பிரச்சனை இல்லை. இனிமேல் இவியல் மாதிரி வேற யார் ஆக்களாவது உறவுகள் என்னட்ட வர்ற இருந்தால் முதலே என்னோட தொடர்பு கொண்டுட்டு வாங்கோ. எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லை. அதான் உங்களுக்கு முன்னம் படிவா சொல்லணும் இதில் வந்துட்டு சொல்லிட்டு போக மாட்டேருந்தான். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இன்றைய தினம் வந்து உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா வெல்வெட்டுத்துறை எள்ளுப்பா. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் முதல் வந்து நல்ல எள்ளுப்பா எங்களோட பருத்துத்துறை எள்ளுப்பா படி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். அது வந்து கூடுதலாக எள்ளுகள் எல்லாம் போட்டு உளுத்தமா போட்டு இடிச்சு தான் அதை செய்து காட்டியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பார்சல் போடுறதுக்கு கொஞ்சம் பழுதாகாம இருக்கிறபடியா இன்றைக்கு அந்த வெல்வெட்டுத்துறை எள்ளுப்பாவை இடிப்போம்னு சொல்லி இன்றைக்கு இடிச்ச நாங்கள் அதில் ஊடி சாப்பிட கொடுத்தேன். அதை சொன்னேன் இன்னும் கொஞ்சம் எள்ளுகள் போட்டு உளுத்தமா போட்டு இடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்குமென்னு சொல்லி. ஆனால் அதுவும் சாப்பிட்டவில்லை. இன்றைக்கு இடிச்ச வெல்வெட்டுத்துறை எள்ளுப்பாவும் சாப்பிட்டு தான் போயினோம். உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்த நேரம் எனக்கு அதையாவது வச்சிருந்துட்டேன்னு சொல்லி எள்ளுப்பாவையும் தட்டவடையும் கிடந்துடுதேன்றது ஒரு பெரிய சந்தோஷம். நான் டெய்லி தட்டவடை சுட்டு கொண்டா இருக்கேன். அதுபடியா ஒரு மென கஷ்டமும் எனக்கு வேற இல்லை. இருந்தாலும் அதை தூளும் செய்து வச்சுனா சந்தோஷமா கொண்டு போயினோம். இப்போ இன்றைக்கு வந்து வெல்வெட்டுத்துறை எள்ளுப்பா தான் உங்களுக்கு இடிச்சு நான் காட்ட போறேன். கண்டிப்பாக பாருங்கோ. சரி, ஓகே. யாராவது என் யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல்வெட் நேம் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பாருங்கோ வெள்ளி எள்ளு எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் விளக்கி நல்ல வடிவா 2 தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நான் முதல்ல வந்து எள்ளை காட்டாம மறந்து போயிட்டேன். அதால மிக்சியில போட்டு அடிச்சிட்டேன். இதை வந்து நான் மெல்லிசா எங்களுக்கு வெயில் இல்லாதபடியா நான் மெல்லிசா சட்டியில மெல்லிய சூடுல வச்சு வறுத்து போட்டு மிக்சியில போட்டு இந்த பதத்துல நான் அடிச்சு வச்சிருக்கேன். அந்த அடிச்சு வச்சிருந்தா தான் நாங்கள் உடலுக்குள்ள ஒரு இடிக்க சுவோம். 400 கிராம் எள்ளு, அதுக்கு 400 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். சாரி, 400 கிராம் இல்ல 3 சுண்டு சீனி எடுத்துருக்கிறேன். நீங்க சுண்டு கணக்குல புட்டா வைக்கிற சுண்டு கணக்குல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 3 சுண்டு வெள்ளை பச்சை அரிசி மாவை இது வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது 1 சுண்டு உளுத்தம்மா எடுத்துருக்கிறேன். மற்றது சின்ன சீரகம் நீங்கள் போடலாம், இல்லைன்னு சொன்னா போடாமலும் விடலாம். மற்றது இதுக்கு முக்கியமா தேவை சுடுதண்ணி தான். இப்போ வாங்க நாங்க முதல்ல வந்து இதை எள்ளை போட்டு நாங்கள் இடிச்சு எடுப்போம். வந்து நாங்கள் எள்ளை போட்டு கொள்ளுவோம் விரலுக்குல. கையோடையே நாங்கள் கொதி சுடு தண்ணி விட போறோம். நல்லா கொதிக்க விட போறோம். அவ சிரிக்கிறேன், வீடியோ எடுத்து சிரிக்கணும். கொதிக்க விடணும். அப்பதான் அந்த எண்ணெய் எங்களுக்கு வரும். பாருங்க மாம்பழத்தை எங்கட மரத்து மாம்பழத்தை அதுக்குள்ள அந்த இதுக்குள்ள வரணும். பானு போய் வெட்டி கொடுங்க. அந்த பக்கத்துல போய் போங்க. அந்த போங்க, அந்த வெட்டி கொடுங்க. அந்த திருப்பியும் கொஞ்சம் சுடு தண்ணி விடணும். விட்டாதான் நல்ல வடிவா எண்ணெய் வந்து வரும். கொதி சுடு தண்ணியா இருக்கணும். 2 உலக்கன்னு சொன்னா நல்ல வடிவா 2 பேரும் இடிக்க நல்லா இருக்கும். 2 உலக்க இல்லை எங்கள்கிட்ட. பாருங்க இடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எண்ணெய் தெரிச்சு பறக்குது பாத்தீங்களா. இது வந்து நாங்கள் அளவான எண்ணெய்படியா எங்களுக்கு அளவான எண்ணெய் தான் தரும். பாருங்க புளிஞ்சு பறக்குதுன்னு இங்க பாருங்க, புளிஞ்சு காட்டுங்க. இங்க பாத்தீங்களா எண்ணெய இவ்வளவு எண்ணெய் தான். முதலும் எள்ளுப்பா அடிச்சு காட்டியிருக்கிறேன். உண்மையாவே இவ்வளவு எண்ணெய் கணக்கு வந்தது. இப்ப வந்து நாங்கள் இந்த எண்ணெயில கொஞ்சம் பிறகு இங்க எள்ளுப்பா பிடிக்கிறதுக்கு தேவை. அதால கொஞ்சமா நாங்க இந்த எண்ணெயில எடுத்து வைப்போம். கணக்க வேண்டாம், இதை எடுக்க கூடாது. நாங்கள் இப்ப என்ன சொல்றது, இது அப்படியே தான் இடிச்சு எடுக்க நல்ல எள்ளு எது இந்த எண்ணெய் திருப்பியும் இதுக்கெல்லாம் போகுது. சரி இடிங்க. இது வந்து நாங்க கையால எடுக்கணும், செய்யலாது. எங்களுக்கு போல காணும். நீங்க இதை இடிங்க. இதுக்கு பிறகு நான் மாவை போட போறேன். எண்ணெயை வச்சுட்டு வரேன், கையை கழுவிட்டு வரேன். பாருங்க நாங்கள் வந்து அதுக்கு தான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து நாங்கள் பிடிக்கிறதுக்காக அதுக்குள்ள எண்ணெய் கணக்கு நிற்கிது. நல்லெண்ணெய் பார்த்தீங்களா, எள்ளுல நல்லெண்ணெய்ன்ற மாதிரி எள்ளுல சரியான எண்ணெய் வெந்திருக்கு. அடுத்தது வந்து அரிசி மாவை போட்டுக்கொள்றோம். இதுக்கு பிறகு நாங்கள் சுடு தண்ணி கூட ஒன்று கொதிக்க அப்பதான் எங்களுக்கு இதை பிரட்டி எடுக்க எங்களுக்கு எள்ளுப்பாக வரும். கணக்கு அரிசி மாவு போட்டுருக்குறேன். அதே மாதிரி உளுத்தம்மாவையும் போட்டுக்கொள்றேன். இது வந்து நாங்கள் இப்போ உருட்டி பிரட்டி எடுக்க வேணும். அடுத்ததாக வந்து நாங்கள் சீனியையும் போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ள காணாட்டா நான் திருப்பி கலந்து போட்டு அரைவாசியோ குறும்பா எடுத்து தான் நான் அடிக்க போகிறேன். இதுக்குள்ளேயே மிளகு சீரகத்தையும் போட்டுக்கொள்வோம். இதை வந்து மிளகு சீரகத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இந்த கொதிக்க சுடு தண்ணி கொஞ்சம் விட போகிறோம். வடிவா நாங்கள் இடிச்சு எடுக்க வேணும். இதை இங்கே நான் கொஞ்சம் நொடிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரிக்கு நாங்கள் கைவிடாம என்ன இந்த கொஞ்சம் உருளையா வெறும் மட்டும் முடிச்சு கொண்டிருக்கோம். பிரட்டி பார்த்தீங்களா, அந்த அப்படியே வரும் முரலோட அப்படியே எங்களுக்கு இடிச்சு சரியான பதம் அப்படி வரும். வல்லடத்துல எள்ளுப்பா இந்த இப்படி வெள்ளையா தான் இருக்கும். அங்கே தம்பசட்டி எள்ளுப்பா தான் உளுத்தம்மாவில் கூட போட்டு இடிக்கிற வழியால் ஒரு கருத்த கலர் இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் இல்ல எங்களோட வீடியோல முதல் வீடியோல அப்படித்தானே செய்த நாங்க முதல் வீடியோ. ஆனா இது வந்து கொஞ்ச நாள் கிடாக்கும். அரிசிமா சேர்க்கிறோடைய கொஞ்சம் கூடுதலான கிடாக்கும்.
இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமென்றபடியாக தான் நாங்கள் இதை அளவு கொடுத்து விடணும். அதுபடியா நீங்கள் விரும்பின மாதிரி எப்படி உளுத்தமாக கூட போடணுமெண்டா நீங்கள் அப்படி இந்த எள்ளுப்பாவை செய்து கொள்ளலாம். பார்த்தீங்களா இந்த என்ன மாதிரி உருண்டு ஒன்று வந்துருது எங்களுக்கு இது இடிச்சு முடிஞ்சு. பார்த்தீங்களோ இந்த பதமாக எடுக்க வேணும். எடுக்கணும் இடிக்க வேணும். இடிச்சா சரி எங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை 2ஆக பிரிச்சுட்டேன். எனக்கு அந்த சின்ன உரலண்டபடியாக எனக்கு போடலாமே இருந்தபடியாக நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன்னு. பார்த்தீங்களா எங்களுக்கு இதை உருட்டி எடுத்தா சரி அந்த எண்ணெயில் தொட்டு நாங்கள் வடிவாக உருட்டி எடுத்தோடனே இது கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த அரிசிமா எள்ளுப்பா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இதுதான் வெல்வெட்டி 3 எள்ளுப்பா. பார்த்தீங்களோ என்ன மாதிரி இடிச்சாச்சுண்டு. இப்போ நான் மிச்சத்தையும் உங்களுக்கு இடிச்சு போட்டு உருண்டை எடுக்கல காட்டுறேன். பார்த்தீங்களோ எல்லாம் முடிஞ்சு. நம்ம மிச்சத்தையும் இடிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்கோ எல்லாம் வடிவாக நான் இடிச்சு எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ உருண்டை எடுத்துக்கொண்டிருக்கேன். பார்த்தீங்களா இந்த சைஸ்லாம் நான் உருண்டை எடுத்து ஒன்றிக்கிறேன். 30 கிராம் தான் நான் உருண்டை எடுத்து ஒன்றிக்கிறேன். இந்த எடுத்த எண்ணெய் இருக்குது தானே நல்லெண்ணெய் அதில் தொட்டு நாங்கள் இந்த உருண்டை எடுத்து கொண்டிருக்க வேண்டியதான். இந்த ஒன்று எடுக்க நான் உருண்டையாக மற்றதில் வச்சு சரியா 25 காடுது கொஞ்சம் காணாத. அப்போ 30 ஆக்கி விடுவோம். இதே மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக உருண்டையாக எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பாருங்கோ எல்லா உருண்டையும் எடுத்து முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா எல்லா உருண்டைகளும் எடுத்து முடிச்சுட்டேன். இது நான் உளுத்தமாக குறைய போட்டபடியாக தான் இப்படி வெள்ளையாக இருக்குது. இது அரிசிமா எள்ளுப்பா தான் உங்களுக்கு சொல்லித்தான் இடிச்சிருக்கிறேன். வெல்வெட்டி 3 எள்ளுப்பா மாதிரி சரிதானே. இப்போ உண்டு உங்களுக்கு பிச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களோ இது அரிசிமா. இது எத்தனை நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடக்கூடியதான் இந்த எள்ளுப்பா சரிதானே. இது நான் சரியான இனிப்பு தானே கொஞ்சம் பாதியாக சாப்பிட்றேன். உண்மையாக நல்லா இருக்கும். இதுவும் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். உளுத்தமா அது ஒரு டேஸ்ட், அரிசிமா ஒரு டேஸ்ட். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும். உண்மையாக சத்தாக இருக்கிறேன்னு சொன்னால் உளுத்தம்மா போடுறது தான். எல்லாம் கொஞ்சம் கூட போட்டு உண்மையாக நல்லா கிடக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே செய்து சாப்பிட்டு பாருங்கோ. எல்லாம் ஒரு மாதிரி சாப்பிட்றதான செஞ்சு ஓகே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.